Hello friends, welcome and welcome to lachuslifestyle. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு வந்து அந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் வந்து மக்ரோனி இல்லனா பாஸ்தா ரெண்டு வகையா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. நான் இந்த பாஸ்தா வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊத்துனதுனால ஒண்ணோட ஒண்ணு நல்லா ஒட்டாம வரும். அப்பப்ப வந்து வேகும்போது கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன்ல வந்து இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பாருங்க. நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம இப்போ வந்து தண்ணி எல்லாம் வடிச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெய் கொஞ்சம் உருகுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நான் இந்த 2 பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக தான் இது. இதோட ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ளேவருக்காக வாசமா இருக்கும் இந்த பாஸ்தா பண்ணும்போது. நீங்க என்ன மாதிரி காய்கறி வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் வந்து கேரட், Capsicum, corn வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். corn வந்து வேக வச்சு நான் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல வந்து இந்த கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது சீக்கிரமாவே வெந்துடும். ஏன்னா நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி வைக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ Capsicum ஆட் பண்ண போறேன். corn வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா corn வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் வந்து உதுத்து வச்சுருக்கேன். நான் அதை Capsicum வந்து ஒரு சின்ன Capsicum வந்து பாதி அளவு வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக இந்த corn வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். corn ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கலரி வச்சா போகிறோம். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் வந்து நெய் போட்டு நீங்கள் இது மாதிரி வதக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து வாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து இது மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த மிளகு தான் ஆட் பண்ண போகிறேன். இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்கிட்ட இப்போ எந்த சீசனிங்கும் இல்லை. நான் ஜஸ்ட் இந்த மிளகுத்தூள் அப்புறம் இந்த காஞ்ச மிளகா இந்த சில்லி ஃப்ளேக்ஸை தான் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு. இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஷைனிங்காக நல்லா நெய்யெல்லாம் வந்து நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெண்ணெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதா மாவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா கருகிடும் மாவு. நல்லா இந்த மாவு வந்து நீங்கள் அந்த பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கெட்டிப்படாத அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் பபிள்ஸ் வரும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கப் பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலை நீங்கள் விட்டுட்டு கட்டிப்படாத அளவுக்கு நீங்கள் நல்லா கலரிட்டே வாங்க. அட் அ டைம் வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிறைய கட்டி விழும். இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் விஸ்க் வச்சு எல்லாத்தையும் அந்த உருண்டை எல்லாத்தையும் நல்லா வந்து இப்படி கலரி விட்டுக்கிறேன். ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து சிம்லையே வச்சு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சின்ன சின்ன அந்த கட்டி எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்துடணும். நல்லா சிம்லையே இதே மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலரிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகும். இப்போ வந்து நம்மளோட அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வதக்கி, அதை வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன்.
லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போவே உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதோட நம்ம அந்த பாஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சாஸ் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் நம்ம க்ரீமியாக ரிச்சாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பாலில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ஜூஸியாக க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஜூஸியாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ரிச்சான ஒரு ப்ரோட்டீன் டயட் ஃபுட் தான் இது. இது மாதிரி இப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை இன்னும் கொஞ்சம் எம்மியாக்குறதுக்கு நான் சீஸ் வந்து கொஞ்சமாக வந்து கிரேட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சிம்லியே இருக்கிறதுனால அந்த சீஸ் வந்து தானாகவே அழகாக உருகிடும். ரொம்ப ரொம்ப க்ரீமியான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராக ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது?